வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விட்டமின் ஏ நம்ம ஐயில் என்னென்னலாம் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது டேரெக்டாக எனர்ஜி தராது, ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா மற்ற நியூட்ரியன்ஸை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? மற்ற நியூட்ரியன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விட்டமின்ஸ்லாம். ஸோ இந்த விட்டமின்ஸ்லாம் நம்ம பாடியால் சின்சசைஸ் பண்ண முடியாது, நாட் சின்சசைஸ் பை தி பாடி. ஸோ நம்ம வெளியே இருந்து தான் கொடுத்தாகணும், அதுவும் ஃபுட்டு மூலமாக தான் கொடுக்கணும். ஸோ விட்டமின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் சொலுபிள் விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் ஃபேட் சொலுபிள் விட்டமின்ஸ். அதே போல் விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சொலுபிள் விட்டமின்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேட் சொலுபிள் விட்டமின் ஏ. ஸோ இந்த விட்டமின் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினால் இருக்கும், ரெட்டினால், பீட்டா கரோட்டின் இவங்களாம் இருப்பாங்க. ஓகே, இப்போ விட்டமின் ஏவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிம் லைட்டில் பார்க்குறோம்ல, ஸோ டிம் லைட்டில் பார்க்குறதுக்கு நம்ம ஐ வந்து நார்மல் விஷன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் ஏ இருந்தால் தான் நம்மளால் டிம் லைட்டில் பார்க்க முடியும். அதே போல் எபித்தீலியல் டிஷ்யூ, நம்மளோட இன்டெஸ்டைன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லலாம் எபித்தீலியல் இருக்குல்ல, ஸ்கின்னுக்கு அடியிலலாம் எபித்தீலியல் லேயர் இருக்கும். அந்த எபித்தீலியல் லேயர்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா விட்டமின் ஏ தேவை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்டல் க்ரௌத், நம்மளோட போன் க்ரௌத்துக்கு விட்டமின் ஏ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் க்ரௌத்துக்காக ஏதாவது வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் ரெட்டினாலாக தான் இருக்கும், ஓகேவா? ரெட்டினால் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் அந்த ஸ்டேட்டில் இருந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரௌத் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ரக்காகவும் இருக்குது. அதே போல் நம்ம உடம்புல நார்மலாக கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் உருவாகணும், சின்சைஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ தேவை. இம்யூன் சிஸ்டம் நார்மலாக இருக்கணும், ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு விட்டமின் ஏ தேவை, ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ நம்ம கண்ணுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விட்டமின் ஏ எந்தெந்த ஃபுட்லலாம் கிடைக்கும், அது நம்ம உடம்புல எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வேறு ஒரு மீட்டில் லிவர் சாப்பிட்டோம் அப்படின்னா, கல்லீரல் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து விட்டமின் ஏ இருக்கும். அதே போல் ஃபிஷ்ஷில் விட்டமின் ஏ இருக்குது, கேரட் ஜூஸில் விட்டமின் ஏ இருக்குது, கேரட்டில், ஓகேவா? சீஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸோ இதிலலாம் நமக்கு விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போது நமக்கு எப்படி வேறு ஒரு ஆர்கானிசமில் லிவரில் வந்து விட்டமின் ஏ இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் விட்டமின் ஏ ஸ்டோர் ஆகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா லிவர் தான், ஓகேவா? நமக்கு நார்மலாக ரெட்டினால் மட்டும் பிளட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே டாக்ஸிக், ஓகேவா? ஸோ அந்த ரெட்டினால் வந்து ஒரு ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகிட்டு போகும். அந்த ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா லிவர் தான். அந்த லிவரில் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ரெட்டினாலும் சேர்ந்து பைண்ட் ஆகிட்டு பிளட்டில் போவாங்க. ஓகே, இப்போ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வருது அப்படின்னா நமக்கு 2 ஏரியாவில் ப்ராப்ளம் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்குலர், கண் இல்லாமல் மற்ற ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது ஆக்குலர், நம்ம ஐயில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருத்தர் விட்டமின் ஏ கரெக்டாக எடுத்துக்கலை, அவருக்கு வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆக்குலரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய க்ரௌத், நார்மல் க்ரௌத் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கெலிட்டல் க்ரௌத்துக்கு இந்த விட்டமின் ஏ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் க்ரௌத் ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக அனோரெக்சியா, அவங்களுக்கு வந்து சரியாக ஃபுட்டு சாப்பிடவே மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதான் அனோரெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வேறு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. இப்போ அக்குலார் ப்ராப்ளம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட் பிளைண்ட்னஸ், ஓகேவா? நைட் பிளைண்ட்னஸ் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஜராக 5 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ். நமக்கு டிம் லைட் இருக்கும்போது எந்த செல்ஸ் டிம் லைட்டை நமக்கு பெர்சீவ் பண்ணி பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட் செல்ஸ், ஓகேவா? ஸோ இந்த விட்டமின் ஏ நார்மலாக இருந்தால் தான் இந்த ராட் செல்ஸ்லாம் ஆக்டிவாக நல்லா ஒர்க் ஆகும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ப்ராப்ளம் கன்ஜெக்டிவல் செரோசிஸ். ஸோ செரோசிஸ் அப்படின்னாலே ட்ரைனஸ் அப்படின்னு அர்த்தம். நமக்கு கன்ஜெக்டிவாக எப்போவுமே ஸ்மூத் அண்ட் சைனியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கி விங்கிள்ட் ஆகிட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஜெக்டிவல் செரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அக்குலர் டிஸார்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிட்டோட் ஸ்பாட்ஸ், நம்ம ஐலேயே பிட்டோட் ஸ்பாட்ஸ். ஸோ நம்ம கண்ணில் வந்து ஒரு சில ஸ்பாட்ஸ் வரும், ஓகேவா? எல்லோ கலரில் அல்லது ஒயிட் கலரில், ஓகேவா? ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பிட்டாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? கார்னியாவுக்கு இந்த சைடு வரலாம், கார்னியாவுக்கு அந்த சைடு வரலாம். ஸோ யூஸ்வலாக விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது இது 2 ஐலையுமே வரும், பைலேட்ரலாக வரும், ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்னியல் செரோசிஸ். நம்ம முன்னாடி கன்ஜெக்டிவல் செரோசிஸ் பார்த்தோம், இப்போ கார்னியல் செரோசிஸ் அப்படின்னா கார்னியா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப நாள் கார்னியா ட்ரையாகவே இருந்துச்சு அப்படின்னா இட் பிகம் ஒபேக், ஓகேவா? அது டிரான்ஸ்ஃபரிங் நேச்சரை இழந்துடும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் கார்னியா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா?
ஐ நம்ம டொனேட் பண்ணுறோம் இல்லையா, கார்னியாவை நம்ம டொனேட் பண்ணிவிட்டு அந்த கார்னியா போய் அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கார்னியல் செரோசிஸ். ஸோ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் வரும். ஸோ அதே மாதிரி கார்னியாவில் அல்சர் புண்ணெல்லாம் வரும். ஸோ அந்த புண்ணை ஆறும்போது ஒரு சில ஸ்கார்ஸ் தழும்பெல்லாம் விட்டுட்டு போயிடும். அந்த தழும்பு என்ன பண்ணும் அப்படின்னா விஷனை பாதிக்கும். ஸோ அடுத்ததாக கெரட்டோமலேசியா, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஆகும்போது இந்த டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இதில் கார்னியா பிகம்ஸ் லிக்விட். ஓகேவா, கார்னியா வந்து கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக மாறிடும். ஓகேவா, இந்த கெரட்டோமலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டாக விஷன் லாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கார்னியா வழியாக தான் நமக்கு மொத்த லைட்டு உள்ளே போகும். ஓகேவா, இந்த கார்னியா வந்து லிக்விஃபேஷன் ஆகிட்டு கார்னியா பர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா உள்ள லைட்லாம் போகாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெரோ ஆப்தால்மியா, மொத்த ஐயும் ட்ரைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஜெரோ ஆப்தால்மியா. ஜெரோ அப்படின்னாலே ட்ரைனஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ட்ரை ஐ. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிளைண்ட்னஸில் போய் லீட் பண்ணும், மொத்த ஐயும் ட்ரை ஆயிரும். இது மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸுக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த ஜெரோ ஆப்தால்மியா எப்போ வரும் அப்படின்னா வீனிங் ப்ராசஸ் அப்போ. வீனிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து அந்த குழந்தை வந்து ஃபுட்டு வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து நரிஷ் பண்ணுறப்ப. இப்போ ப்ரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து நார்மல் ஃபுட்டு கொடுக்கும்போது அவங்க விட்டமின் ஏ வந்து கம்மியாக எடுத்துக்குவாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஜெரோ ஆப்தால்மியா வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதே விட்டமின் ஏ வந்து மைல்டாக டெஃபிஷியன்ட் ஆனால் கூட நமக்கு ரெஸ்பிரேட்டரி அண்ட் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். ஏன் அப்படின்னா இது அங்கே இருக்கக்கூடிய எபித்தீலியல் லேயர் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் ஏ தேவை. ஓகேவா, ஸோ அதனால் இதோட மார்பிடிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், மோர்டாலிட்டி ரேட்டு தான் அதிகம். ஓகேவா, விட்டமின் ஏ டெஃபிஷியன்ட் ஆகிட்டால் அவங்க எவ்வளோ சீக்கிரம் மோர்டாலிட்டி ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறந்துருவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை நம்ம அர்ஜென்ட்டாக நிப்பாட்டணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு சில ட்ரக்ஸ் கொடுப்போம். ஓகேவா, ரெட்டினால் பால்மிட்டேட் இது வந்து ஓரலாக கொடுக்கலாம் அந்த ட்ரக்கு. ஸோ 2 நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா கூட விட்டமின் ஏ வந்து ரீகெயின் ஆகிடும். ஓகேவா, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இதிலே டோசேஜ்லாம் கரெக்டாக பார்த்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அதிகமாக கொடுப்பாங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு இந்த ரெட்டினால் பால்மிட்டேட்டே கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த டெஃபிஷியன்சி இருக்க அளவை வச்சு இதோடைய கண்டினியூட்டி இருக்கும். ரொம்ப நாள் கூட இந்த ரெட்டினால் பால்மிட்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ரிஸ்க் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே, நம்ம சடனாக ஷார்ட் டைமாக இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனி வெஜிடபிள் சாப்பிட்ணும். ஓகேவா, அதில் வந்து விட்டமின் ஏ கண்டென்ட், விட்டமின் ஏ இல்லாமல் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கும். அடுத்ததாக பிரெஸ்ட் ஃபீடிங். சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா மறுபடியும் பிரெஸ்ட் ஃபீடிங்கை ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்ததாக என்விரான்மெண்டல் ஹெல்த். ஓகேவா, ஸோ நமக்கு ட்ராக் டிசீஸ்லாம் வருது இல்லையா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டு, டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அங்கே இருக்கக்கூடிய எபித்தீலியல்லாம் ப்ராப்ளம் வரப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை ஹெல்த்தாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த ட்ராக்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போனால் கூட நமக்கு பெரிய ஆபத்து. சப்போஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான இம்யூனிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும். இதுவும் லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன். ஸோ சொசைட்டியில் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ் டு ட்ரீட் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வந்து கண்ட்ரோலபிள் தான், அன்கண்ட்ரோலபிளாலாம் இல்லை. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இஸ் கண்ட்ரோலபிள். இப்போ இந்த விட்டமின் ஏ நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா அந்த சைல்டு வந்து பிளைண்ட்னஸ் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ரெக்னென்ட் உமனுக்கும் சரி, லாக்டேட் பண்ணுற உமனுக்கும் சரி விட்டமின் ஏ வந்து ரிச்சாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் அந்த குழந்தைக்கும் விட்டமின் ஏ கிடைக்கும். ஸோ இப்போ மியால்சிஸ் வேக்சினேஷன்லாம் இருக்கா இல்லையா, ஸோ அந்த மியால்சிஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ தேவை. இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோஸில் 1 lakh IU விட்டமின் ஏ வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. அதே போல் டோசேஜ் வந்து இருக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டே போவாங்க. 1 lakh 2 lakh இந்த மாதிரி ஒரு 3 டோஸ் போடுவாங்க. அதே போல் இப்போ 6 சில்ட்ரனாக இருக்காங்க, ஜெரோ ஆப்தால்மியாலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் டோசேஜ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம சர்வே பண்ணி பார்க்க முடியும். பாப்புலேஷனில் நிறைய சர்வீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ எங்கெங்கெல்லாம் இதை பார்ப்போம் அப்படின்னா ஸ்கூல், ஓகேவா, ஸ்கூல்ஸில் அதே போல் அந்தந்த ஏரியாஸில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ அதிகமாக எடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதிகமாக எடுத்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. டாக்ஸிசிட்டி, நம்ம ரெட்டினால் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நமக்கு நிறையா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசியா, வாமிட்டிங், ஓகேவா, ஸ்லீப் டிஸார்டர்ஸ், அதே போல் அனோரெக்சியா. அனோரெக்சியானா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கெயின் ஆகிற வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக கெயின் ஆகும். ஸோ அதுதான் நம்ம அனோரெக்சியா அப்படின்னு சொல்லுவோம்.